எந்த ஒரு லாங்குவேஜையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். புதிய வேர்ட்ஸ் எப்படி படிப்பது, வெக்காபுலரியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவது, டெவலப் பண்ணுவது, நம்ம படித்த வேர்ட்ஸை எப்படி மெமரியில் கீப் பண்ணுவது, மறக்காமல் இருப்பது, இதுதான் நிறைய பேருக்கு ஒரு ஸ்ட்ரகிள். ஸோ இதுக்கான ஒரு தீர்வு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் 7 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ், ஷார்ட்கட்ஸ், எப்படி வேர்ட்ஸை மெமரியில் வச்சுருப்பது, அதுதான் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். கடைசியில் உள்ள பாயிண்ட், ஆக்சுவலி 7th பாயிண்ட், என்னோட லைஃப்பில் நான் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ண ஒரு டெக்னிக். கண்டிப்பாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹாய் ஃபேண்டாஸ்டிக் பிஜேடி ஃபேமிலி, வெல்கம் டு பிஜேடி இங்கிலீஷ் ஜங்ஷன். ஐ எம் ப்ரொஃபஸர் ஜேடி. முதல்ல நம்ம வேர்ட்ஸ் எங்கேருந்து படிக்கணும் அதை பார்ப்போம். சோர்ஸ் ஆஃப் லேர்னிங் நியூ வேர்ட்ஸ். 2 சோர்ஸில் இருந்து புதிய வேர்ட்ஸ் நம்ம படிப்போம். நம்பர் 1 லிஸ்னிங், நம்பர் 2 ரீடிங். நம்ம லிசன் பண்ணக்கூடிய ஆடியோ இல்லைன்னா வீடியோவிலேருந்து, இல்லைன்னா மற்ற ஆட்களுக்கு கூட பேசும்போது அவங்கக்கிட்ட லிசன் பண்ணும்போது, இல்லைன்னா நம்ம ரீட் பண்ணக்கூடிய புக்கில் இருந்து. ஸோ எப்போவுமே நம்ம லிசன் பண்ணும்போது, ரீட் பண்ணும்போது புதிய வேர்ட்ஸ் எப்போ வருது அதை லேர்ன் பண்ணணும், அப்படி ஒரு ஆர்வம் நம்மக்கிட்ட இருக்கணும், க்யூரியாசிட்டி. ஓகே, தேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி ஒரு ஆர்வம் நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம ஈஸியாக புதிய வேர்ட்ஸை லேர்ன் பண்ண முடியும், அக்வயர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம ஒரு புதிய வேர்டு லிசன் பண்ணும்போது இல்லைன்னா ரீட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஆக்சுவலி 2 ஸ்டெப்ஸ் அது. நம்பர் 1 அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நம்பர் 2 அதை அப்ளை பண்ணணும். முதல்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேர்ட்ஸை நம்ம லாங்குவேஜில் அப்ளை பண்ணணும். அப்போ தான் அந்த வேர்ட்ஸ் நம்ம ஓன் வேர்ட்ஸாக மாறும். ஸோ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவது? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவதில் 2 ஸ்டெப் உண்டு, இல்லைன்னா 2 வழிகள் உண்டு. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அஸ்யூம் பண்ண ட்ரை பண்ணணும். ஒரு நியூ வேர்டு வருது ஒரு சென்டென்ஸில், நீங்கள் கேட்டுறாத வேர்டு, உங்களுக்கு தெரியல, மீனிங் தெரியல. அப்போ அந்த வேர்டோட மீனிங்கை அஸ்யூம் பண்ண, இல்லைன்னா இன்ஃபர் பண்ணுவது அப்படின்னு சொல்லுவோம். அதோட மீனிங்கை நம்மளாவே அஸ்யூம் பண்ணுவோம். அதை எப்படி அஸ்யூம் பண்ணணும்? அதோட கான்டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். எல்லாருமே அப்படி தான். ஆக்சுவலி நம்ம நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும்போது, மேகசின் ரீட் பண்ணும்போது, லிசன் பண்ணும்போது நிறைய வேர்ட்ஸ் நமக்கு தெரியாது, எக்ஸாக்ட் மீனிங் தெரியாது. ஆனால் அந்த கான்டெக்ஸ்ட்டில் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், புரிந்து கொள்வோம். அது ஒரு கெப்பாசிட்டி. ஆக்சுவலி அந்த கெப்பாசிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஒரு வேர்டு தெரியலன்னா அந்த வேர்டோட, அந்த சென்டென்ஸோட மேலே உள்ள சென்டென்ஸையும் கீழே உள்ள சென்டென்ஸையும் அந்த கான்டெக்ஸ்ட்டை புரிந்து கொள்ள ட்ரை பண்ணும்போது அந்த வேர்டோட மீனிங்கை உங்களுக்கு அஸ்யூம் பண்ண முடியும். ஓகே, நம்பர் 2, உங்களுக்கு அஸ்யூம் பண்ண முடியலன்னா யூ ஹாவ் டு செக். டிக்ஷனரியிலையோ கூகுள்லேயோ ChatGPTலேயோ அதோட மீனிங்கை நீங்கள் செக் பண்ணணும். ஸோ தீஸ் 2 ஸ்டெப்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம அந்த 7 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ், எப்படி நம்ம வேர்ட்ஸை லேர்ன் பண்ணலாம், அதை ரீட்டைன் பண்ணலாம். ரீட்டைனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் டிப். ஒரு வேர்டு, ஒரு புதிய வேர்டு இல்லைன்னா ஏதோ ஒரு வேர்டு நீங்கள் லேர்ன் பண்ணும்போது அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள். சும்மாவே அதை லேர்ன் பண்ணால் அது உங்களுக்கு ஈஸியாக மறந்து போகும். ஆனால் அதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும்போது அது உங்கள் மைண்டில் ரீட்டைன் ஆகும். இல்லைன்னா அந்த நீங்கள் எந்த இமேஜாக அதை விஷுவலைஸ் பண்ணுறீங்களோ அந்த இமேஜை உங்கள் மைண்ட்லேருந்து ஈஸியாக ரிட்ரீவ் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த வேர்டும் உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். அதாவது இன்னொரு விதத்தில் சொன்னால், நம்ம மெமரி, நம்ம பிரெயின் இமேஜஸை ஈஸியாக ரிகலெக்ட் பண்ணும், இல்லைன்னா ரிமெம்பர் பண்ணும், இல்லைன்னா ரீட்ரெயின் பண்ணும். ஓகே, ஸோ அந்த வேர்டை விஷுவலைஸ் பண்ணுங்கள். எப்படி விஷுவலைஸ் பண்ணுவது? ஒரு இமேஜாக விஷுவலைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வேர்ட், ஆக்சுவலி வேலர், VALOUR அப்படின்னு ஒரு நியூ வேர்ட் லேர்ன் பண்ணுறீங்க. ஓகே, வேலர்னா என்ன? கரேஜ்னு சொல்லலாம், இல்லைன்னா போல்ட்னஸ்ன்னு சொல்லலாம். அப்போது இந்த கரேஜும் போல்ட்னஸும் உள்ள யாரையாவது தெரியுமா? இல்லைன்னா ஏதாவது ஒரு இமேஜ் தெரியுமா? நம்ம யூஸ்வலி சிங்கம் போல தைரியமான அப்படின்னு சொல்லுவோம். சிங்கத்தை தைரியத்துக்கு கூட, இல்லைன்னா வேலர், கரேஜுக்கு கூட நம்ம அசோசியேட் பண்ணுவோம். ஸோ வேலர்னு உள்ள வேர்டை நீங்கள் படிக்கும்போது சிங்கத்தோட இமேஜ், லயனோட இமேஜை
மனசில் கொண்டு வாங்க. ஓகே, விஷுவலைஸ் பண்ணுங்கள் ஒரு லயனோட இமேஜ். ஸோ அப்போ உங்களுக்கு வேலர்ன்னு வரும்போது லயனோட இமேஜ் வரும். ஸோ அது தைரியம் அப்படின்னு உள்ள மீனிங் உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். இல்லைன்னா லயனை நீங்கள் ரிமெம்பர் பண்ணும்போது ஓகே தைரியம்னு உள்ள வேர்டுக்கு இங்கிலீஷ் வேர்டு பார்க்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி லயன் உங்கள் மைண்டில் வரும், வேலர் உங்களால் அசோசியேட் பண்ண முடியும். அனதர் எக்ஸாம்பிள், மேமத்தன் அப்படின்னு ஒரு வேர்டு உண்டு. ஆக்சுவலி MAMMOTH, மேமத். மேமத்துன்னா ஸோ ஹியூஜ், ஸோ பிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஹியூஜாக உள்ள ஒரு அனிமல் என்ன? ஓகே, எலஃபண்ட். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எலஃபண்ட். ஸோ மேமத் அப்படின்னு உள்ள வேர்டுக்கு கூட எலஃபண்ட்டை, அந்த எலஃபண்ட்டோட இமேஜை விஷுவலைஸ் பண்ணுங்கள். மேமத் அதை லேர்ன் பண்ணும்போது ஆக்சுவலி அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் காரியம் என்னென்னா, இந்த மேமத்துன்னு உள்ள வேர்டே எலஃபண்ட்லேருந்து தான் வந்தது. ஆக்சுவலி எலஃபண்ட்டோட மூதாதையர். ஓகே, உங்களுக்கு தெரியும், இன்ஃபேக்ட் எலஃபண்ட், ரினோசரஸ் இதெல்லாமே பழங்காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய அனிமல்ஸ். டைனோசரஸ் காலகட்டங்களில் இல்லைன்னா அதுக்கு தொட்டடுத்த காலகட்டங்களில் வந்த அனிமல்ஸ். ஓகே, இந்த எலஃபண்ட்டோட ஃபர்ஸ்ட் மூதாதையர் மேமத் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நிறைய ஹேர் எல்லாம் உள்ள ஒரு ஹியூஜ் அனிமல். ஓகே, அதுலேருந்து தான் மேமத் வந்தது ஆக்சுவலி. ஸோ மேமத் அப்படின்னு உள்ள வேர்டை நீங்கள் லேர்ன் பண்ணும்போது எலஃபண்ட்டை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள். எப்போல்லாம் எலஃபண்ட் விஷுவலைஸ் ஆகும்போது அந்த வேர்டு ஞாபகத்தில் வரும். இல்லைன்னா அந்த வேர்டு மறந்து போனால் நீங்கள் எலஃபண்ட்டை விஷுவலைஸ் பண்ணும்போது அந்த ஹியூஜ்னஸ் உங்களுக்கு தெரியும், மேமத் உங்கள் ஞாபகத்தில் வரும். ஸோ டிப் நம்பர் 2, யூஸ் நிமோனிக்ஸ். நிமோனிக்ஸ் என்ன? ஸ்பெல்லிங் வந்து MNEMONIC, நிமோனிக். அதாவது எம் சைலண்ட். ஓகே, நிமோனிக். நிமோனிக்னா ஒரு மெமரி ட்ரிக். அது என்ன மெமரி ட்ரிக்? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டிப்பில் நம்ம ஏதோ ஒரு பிக்சரை விஷுவலைஸ் பண்ணோம். இந்த ட்ரிக்கில் ஆக்சுவலி நிமோனிக்கில் நம்ம அந்த வேர்டை ஏதோ ஒன்றுங்க கூட அசோசியேட் பண்ணோம், இல்லைன்னா லிங்க் பண்ணோம், இல்லைன்னா கனெக்ட் பண்ணோம். அது ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஆக்ஷனாக இருக்கலாம், என்னவாகவும் இருக்கலாம். ஸோ வி கனெக்ட் தட். ஓகே, ஸோ இந்த வேர்டு மறந்து போனாலும் அந்த இன்சிடெண்ட் உங்களுக்கு ஈஸியாக மெமரியில் வரும். யூஸ்வலி ரொம்ப ஹார்ட் வேர்ட்ஸை ரிமெம்பர் பண்ண, ரீட்டைன் பண்ண இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். ஓகே, எக்ஸாம்பிள், அபண்டன் அப்படின்னு உள்ள ஒரு வேர்டை நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னு வைங்க. ABANDON, அபண்டன். அபண்டன்னா டு லீவ் அப்படின்னு சொல்லலாம், விட்டு விடுவது, கைவிடுவது, யாரையோ கைவிடுவது. ஸோ நீங்கள் நியூஸ் பேப்பரில் எல்லாம் படிச்சிருப்பீங்க, நிறைய இடங்களில் வயசான அம்மாமாரெல்லாம் சில மகன்கள் எங்கேயாவது கொண்டு விட்டு விடுவது. ஓகே, அங்கே விட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ அது ஒரு ஸ்ட்ரைக்கிங் இமேஜ் ஆக்சுவலி. அதை உங்களால் மறக்க முடியாது அந்த நியூஸ் வாசிக்கும் போது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அபண்டன் அப்படின்னு உள்ள வேர்டை ரிமெம்பர் பண்ண இந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் நிமோனிக்காக யூஸ் பண்ணலாம், அதை அசோசியேட் பண்ணலாம். ஓகே, ஒரு மகன் ஒரு வயசான தாயாரை எங்கேயாவது கொண்டு விட்டுட்டு வருவது, அதை ரிகலெக்ட் பண்ணும்போது இந்த வேர்டு உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். இல்லைன்னா இந்த வேர்டுக்கு மீனிங்குக்கு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அந்த இமேஜ் உங்கள் ஞாபகத்தில் வரும். ஓகே, இதை நம்ம நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேர்டு டிப் வந்து எஃபெக்டிவ் மெத்தட் வந்து, நீங்கள் ஒரு வேர்டை லேர்ன் பண்ணும்போது, புதிய வேர்டை லேர்ன் பண்ணும்போது அதை ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணி பாருங்கள். அதை நோட் பண்ணி வைங்க. இல்லைன்னா மனசுக்குள்ளாலேயே அது மீனிங் உங்களுக்கு புரியுது இல்லைன்னா செக் பண்ணிங்க. அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்கள். ஒரு சென்டென்ஸோ 2 சென்டென்ஸோ. எப்போவுமே ஒரு காரியத்தை நம்ம அந்த கான்டெக்ஸ்டோட லேர்ன் பண்ணும்போது அது மறக்காமல் இருக்கும். நம்ம பிரெயின் அதை ரீட்டைன் பண்ணும். பிரெயினுக்கு அதை ரீட்டைன் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். எக்ஸாம்பிள், பெனவலண்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. அதை நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணுறீங்க. பெனவலண்ட்னா கைண்ட் அண்ட் ஜென்ரஸ், ரொம்ப கைண்டாக ரொம்ப ஜென்ரஸாக இருக்கக்கூடிய ஆட்கள். அதை ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி அதை லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், த பெனவலண்ட் டீச்சர் brought food for a poor student. ஒரு புவர் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த கைண்ட் ஜெனரஸ் டீச்சர் இல்லைன்னா பெனவலண்ட் டீச்சர் ஃபுட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது
இந்த வேர்டு உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். Fourth tip, use the word in your speaking. That is very important. நீங்கள் ஒரு வேர்டை லேர்ன் பண்ணீங்க, அந்த வேர்டை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுங்கள், அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். மேபி ஃபார் 1 week அந்த வேர்ட் லேர்ன் பண்ணி ஒரு 3-4 days இல்லைன்னா 1 weekக்கு அடிக்கடி கான்ஷியஸாக அந்த வேர்டை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கான ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணியாவது அந்த வேர்டை யூஸ் பண்ணுங்கள் அந்த கன்சிக்யூட்டிவ் டேஸில். ஃபார் இன்ஸ்டன்ஸ், நீங்கள் டிலிஷியஸ் அப்படின்னு ஒரு வேர்டை படிச்சிருக்கீங்க. டிலிஷியஸ்ன்னா டேஸ்டி, யம்மி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஹிஸ் பிரியாணி இஸ் வெரி டிலிஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஷீ குக்ஸ் டிலிஷியஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி இதை யூஸ் பண்ணுங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காது. ஃபிஃப்த் டிப், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, லேர்ன் டாபிக்கல் வெக்காபுலரி இல்லைன்னா தீம் பேஸ்டு வெக்காபுலரி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டாபிக் எடுத்து இல்லைன்னா ஒரு தீம் எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா ஃபேஷன், ட்ரெஸ்ஸிங், இந்த மாதிரி ஒரு தீம் எடுத்து அதில் வரக்கூடிய டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ், அதில் யூஸ் பண்ணக்கூடிய பஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ், ரிலேட்டட் வேர்ட்ஸ், அதை நீங்கள் லேர்ன் பண்ணலாம். அப்படி தீமேட்டிக் வேர்ட்ஸ் இல்லைன்னா டாப்பிக்கல் வேர்ட்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது அந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணும்போது ஈஸியாக இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு வரும், உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும். இப்படி நீங்கள் லேர்ன் பண்ணும்போது ஆக்சுவலி ஒரு மைண்ட் மேப் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். மைண்ட் மேப்னா என்ன? ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப், ஓகே, டேபிளில் ஃபுட்டு சர்வ் பண்ணி வச்சுருக்க மாதிரி அது ரிலேட்டடான வேர்ட்ஸ் ஆக்சுவலி. ஓகே, நான் வெஜிடேரியன், யம்மி, நியூட்ரிஷியஸ், பிரேக்ஃபாஸ்ட், இந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, கிச்சன் தீம் வந்து கிச்சன் ஆக்சுவலி, இல்லைன்னா டாபிக் வந்து கிச்சன். அப்போ அந்த கிச்சன் ரிலேட்டட் வேர்ட்ஸ், ரெசிபி, குக்கிங், ஓகே, பிரஞ்ச், ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இது உங்களுக்கு மறக்காது. ஸோ 6th டிப் ஆக்சுவலி, லேர்ன் சினானிம்ஸ். ஒரு நார்மல் வேர்டு இருக்குது, இது எப்போவுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது ஒரு எஃபெக்டிவ் மெத்தட் ஆக்சுவலி. உங்களுக்கு ஈஸியாக வேர்ட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண, இல்லைன்னா சூப்பர் வேர்ட்ஸ், ஓகே, ஆர்டினரி வேர்ட்ஸுக்கு பதிலாக இஃபெக்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ண இந்த மெத்தட், இந்த டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆர்டினரி டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய காரியங்களுக்கு இல்லைன்னா ஒரு டாபிக் ஏதோ ஒன்று நீங்கள் பேசும்போது அந்த கொஞ்சம் வேர்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், ஆர்டினரி வேர்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். அந்த வேர்ட்ஸை எடுத்து ChatGPTலேயோ, ஓகே, கூகுள்லேயோ, டிக்ஷனரியில போய் அதுக்கான சினானிம்ஸை செக் பண்ணுங்கள். அதே மீனிங்கில் உள்ள வேர்ட்ஸ், ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், இருந்தாலும் அதை செக் பண்ணுங்கள், அதை யூஸ் பண்ண துவங்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தேர் இஸ் அ வேர்டு ஸ்மார்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நிறைய வேர்ட்ஸ் உண்டு ஆக்சுவலி. இன்டெலிஜென்ட் யூஸ் பண்ணலாம், கிளவர் யூஸ் பண்ணலாம், பிரைட், ஹீ இஸ் ஸோ பிரைட், ஓகே, ஷீ இஸ் அ இன்டெலிஜென்ட் கேர்ள். ஸ்மார்ட் கேர்ளுக்கு பதிலாக இன்டெலிஜென்ட் கேர்ள் அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் ஸோ ஷார்ப் இன் டிசிஷன் மேக்கிங், அதுபோல் வாய்ஸ்ன்னு சொல்லலாம், புத்திசாலியான. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் டெக்னிக். ஓகே, லாஸ்ட் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி கடைசியாக 7th பாயிண்ட், என்னோட லைஃப்பில் நான் யூஸ் பண்ண டெக்னிக், எஸ்பெஷலி வேர்ட்ஸ், புதிய வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணேன். ஓகே, நான் என்னோடய லைஃப்பில் ஒரு வெக்காபுலரி ஜேர்னல் எப்போவுமே மெயின்டைன் பண்ணுவேன். ஓகே, ஒரு டைரியாக இருக்கும், என்னோடய டைரிஸ். ஓகே, அது இன்னொரு வீடியோவில் நான் காட்டியிருக்கேன், எத்தனையோ டைரிஸ். ஓகே, அதில் ஃபுல்லாக வேர்ட்ஸாக இருக்காது, அதில் பல காரியங்களும் இருக்கும். ஆனால் அதுக்கு வேர்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் எல்லா டைரியிலையுமே இருக்கும். ஓகே, ஸோ பர்சனல் வெக்காபுலரி ஜேர்னல், அது என்னென்னா என்னோடய ஓன் ஜேர்னல், அதில் எல்லாமே இருக்கும். அதில் வெக்காபுலரிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் உண்டு. நான் என்ன பண்ணுவேன்னா, யார்கிட்ட அது பேசும்போதோ, லிசன் பண்ணும்போதோ, ரீட் பண்ணும்போதோ, எந்த நியூ வேர்டு வந்தாலும் அது எனக்கு பிடிச்சிருந்தா அதை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு தோணுனா, ஓகே, நிறைய வேர்ட்ஸ் வரும், அது நான் விடுவேன். ஓகே, ஃபஸ்ட் டைம் எல்லாம் பார்த்தா நான் விடுவேன். அதை ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டு எனக்கு பிடிச்சிருக்கு, அது இஃபெக்டிவாக இருக்குது, நல்ல ஒரு மீனிங்கை தரக்கூடிய வேர்டு, இல்லைன்னா ஒரு இட் சவுண்ட்ஸ் குட், ஓகே, இட்ஸ் வெரி எஃபெக்டிவ், நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னா நான் அதை நோட் பண்ணுவேன்.
எனக்கு கையில் சின்ன டைரியோ பாக்கெட் டைரி யூஸ் பண்ண முன்னால் பேப்பரோ இல்லைன்னா கையிலேயே எழுதி வைப்பேன். எங்கே கிடைக்குதோ அங்கே எழுதி வைப்பேன். வீட்டுக்கு வந்த பிறகு அதை டைரியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அதுக்கு ஒரு மீனிங்கை ரெஃபர் பண்ணி எழுதுவேன். ஒரு சென்டென்ஸ் எழுதி வைப்பேன் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, இந்த டெக்னிக்கை நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஜேர்னலில் அந்த மீனிங்கை பக்கத்தில் ஒரு பிக்சர் இமேஜ் கூட வரைஞ்சி வைக்கலாம். அதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலாம். வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் அதை யூஸ் பண்ணுவது. நான் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுவேன். நிறைய வேர்ட்ஸ் நான் லேர்ன் பண்ணுவதை பர்பஸ்லி நான் அதை யூஸ் பண்ணுவேன். சில டைமில் ஆட்டோமேட்டிக்கலி நம்ம அது மெமரியில் வரும். ஆக்சுவலி இப்படி நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த சிச்சுவேஷனில் அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது அந்த வேர்ட்ஸ் உங்கள் மெமரியில் வரும், உங்களால் யூஸ் பண்ண முடியும். இந்த 7 டெக்னிக்கையும் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் இங்கிலீஷ் லேர்னிங் ஜேர்னியில் எப்படி வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணுறீங்க, எப்படி அதை ரீட்டைன் பண்ணுறீங்க, ஏதாவது டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்களா, இதில் ஏதாவது டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, இனி வரக்கூடிய வீடியோவில் நம்ம எந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணணும் அதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உங்கள் இங்கிலீஷ் லேர்னிங் ஜேர்னியில் நான் எப்போவுமே உங்கள் கூட இருப்பேன். என் கூட வாருங்க. கண்டிப்பாக இங்கிலீஷில் ப்ரொஃபிஷியண்ட்டாக மாற முடியும். ஓகே, ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் உங்கள் நெய்மையும் உங்கள் பிளேஸையும் போடுங்க. ஆன்லைன் கிளாஸஸ், ஓகே, உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கல, வேலையில் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, இங்கிலீஷ்னால் வேலை கிடைக்கல அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது ஈவினிங்கில். அதில் ஜாயின் பண்ணணுன்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Till we meet in the next video, wish you all the best.